everyone. This is Karthik. I and my friend Ashutosh co-mentored Bhunesh, who is our mentee. Bhunesh was a great mentee, and this journey of Teach to Learn has been great for us in tutoring him. We basically taught him electromagnetics, which is very close to our hearts. We taught him magnetism, and we then taught him how electricity and magnetism came together to form electromagnetics. And out of that, we used to play chess, and we used to do some paintings and other stuff, and we used to go out, show him around the campus. So overall, I would say it was a great journey. ஹலோ எவ்ரிவன், என் பேர் புவனேஷ். நான் வந்து சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல் லக்ஷ்மிபுரம்லேருந்து வந்திருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரோமேக்னட்டிசம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் இருக்கிறதுலாம் பார்ப்போம். மோட்டிவேஷன் ஃபார் எலக்ட்ரோமேக்னட்ஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டியோட தோற்றத்தையும் மேக்னட்டிசமோட தோற்றத்தையும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும் எப்படி யூனிஃபைட், எப்படி சேர்ந்து நமக்கு எலக்ட்ரோமேக்னட்டிசமாக வருதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா ரீசைக்ளிங் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் லாஸ்டா எலக்ட்ரோமேக்னட்ஸ் வந்து நமக்கு எப்படி வந்து ரீசைக்ளிங் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்துட்டு கன்க்ளூட் பண்ணிடுவேன். ஓகே, நீங்க இப்போ ஹேர் ஸ்டாக்குள்ள இருக்க நீடை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? ஹேர் ஸ்டாக்னா வைக்கோல், அதுக்குள்ள இருக்க நீடில் வந்து நீங்க எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? இல்லைன்னா அதுக்கு ஜங்க்யார்ட்ல இருக்க மெட்டல்ஸ் வந்து நீங்க எப்படி லிஃப்ட் பண்ணுவீங்க? அதுக்கு ஆன்சர் என்னன்னா, இட் குட் பி ஸ்ட்ராங் மேக்னெட். ஸ்ட்ராங் மேக்னெட் தான் நம்ம வந்து அதை ஈஸியா லிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த ஸ்ட்ராங் மேக்னெட் வந்து நம்ம இந்த மெட்டாலிக் ஷீட்டை வந்து லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து அந்த மெட்டாலிக் ஷீட்டை வந்து நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மேக்னெட்ல வந்து டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை அட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வந்து எலக்ட்ரோமேக்னட்டிசம் சொல்லுவோம். இப்போ நான் வந்து எலக்ட்ரோமேக்னட்டிசம் வந்து ரெண்டு வேர்டா வந்து நான் பிரிக்கிறேன். எலக்ட்ரோனா எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்ஸ்னா மேக்னட்டிசம். ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிசிட்டியை பத்தி பார்க்கலாம். இந்த உலகத்துல எல்லா பொருளுமே நமக்கு வந்து ஆட்டம்ஸால தான் உருவாயிருக்கு. ஆட்டம்ஸ் வந்து நமக்கு புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் வந்து நோ சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நமக்கு நெகட்டிவ் சார்ஜ். இப்போ நமக்கு புரோட்டானும் நியூட்ரானும் வந்து இந்த நியூக்ளியஸ்குள்ளதான் இருக்கும். எலக்ட்ரான் வந்து நமக்கு வெளியே இந்த ஆர்பிட்ஸ்ல இருக்குல்ல, இதுதான் நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ். இப்போ நான் ஒரு புரோட்டானையும் ஒரு எலக்ட்ரானையும் வந்து நான் வந்து க்ளோசர்ல எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து அட்ராக்ட் ஆகுது. இதுவே நான் ரெண்டு சைடுமே நான் வந்து புரோட்டான் வச்சிருக்கேன். அப்ப நான் வந்து இது க்ளோசர்ல எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து ரிப்பல் ஆயிடுது. நம்ம வந்து மூவிங் சார்ஜஸ் வந்து தான் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். இந்த பிக்சர்ல பாருங்க, நமக்கு வந்து பேட்டரிக்கும் பல்புக்கும் நடுவுல வந்து ஒரு ஒயர் இருக்கு. அதுக்கு நடுவுல வந்து ஒரு சுவிட்ச் இருக்கு. நான் இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும்போது பேட்டரியில இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ஒயர் வழியா ஃப்ளோ ஆகி நமக்கு வந்து பல்ப் வந்து க்ளோ பண்ணுது. இதுவே நான் வந்து அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது, ஸ்டாப் ஆகி அந்த பல்ப் வந்து க்ளோ ஆகுது, நின்றுடுது. ஆனா எதுக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகுது அதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இப்போ வாட்டர் பக்கெட்டோட ஆனாலஜி காமிக்கிறேன். இப்போ இங்க ரெண்டு வாட்டர் பக்கெட் இருக்கு, ரெண்டுமே வாட்டர் லெவல் சேமா இருக்கு. இப்போ நான் அதுக்கு வந்து இங்க சென்டர்ல வந்து பைப் கனெக்ட் பண்றேன். இப்போ நான் வந்து பைப் கனெக்ட் பண்ணும்போது இங்க இருக்க வாட்டர் வந்து இங்க வந்து ஃப்ளோ ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஃப்ளோ ஆகாது. ஏன்னா இங்க வந்து ஹைட் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கிறதுனால அது வந்து ஃப்ளோ ஆகாது. இதே இந்த சைடு வந்து பாருங்க, இந்த சைடு வந்து ஒரு பக்கெட்டை வந்து நான் வந்து லிஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன். லிஃப்ட் பண்ணிருக்கும் போது இப்போ நான் வந்து இங்க பைப் கனெக்ட் பண்றேன். அதே சேம் வாட்டர் லெவல் தான் இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, மேல இருக்க வாட்டர் வந்து ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் வந்து இங்க கீழே இருக்க பக்கெட்டுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. இப்போ நான் வந்து இங்க ஒரு வால்வ் செட் பண்றேன். இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நான் கொஞ்சம் வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து பிளாக் ஆகி அங்க இருக்க சம் ஆஃப் வாட்டர்ஸ் தான் வந்து நமக்கு இங்க வந்து டிராப்பா வந்துருது. இதுதான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இங்க வந்து நான் வந்து ஹை டிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால இங்க வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது ஈஸியா. நம்ம வந்து வாட்டர் பக்கெட் ஆனாலஜில வந்து வாட்டர் பார்த்துருப்போம். இங்க வந்து நம்ம ஓம்ஸ் லால வந்து இங்க வந்து கரண்ட், அங்க வந்து நம்ம ஹைட் டிஃபரன்ஸ் பார்த்துருப்போம். ஓம்ஸ் லால வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அங்க ரெசிஸ்டன்ஸ், ஓம்ஸ் லால ரெசிஸ்டன்ஸ்.
நமக்கு கரண்ட் வந்து I, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V, ரெசிஸ்டன்ஸ் வந்து R. இப்போ நமக்கு இது மூணுமே வந்து நமக்கு ரிலேட் ஆகி நமக்கு V is equal to IRன்னு கிடைக்குது. இதுதான் நம்ம வந்து ஓம்ஸ் லான்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நமக்கு வந்து 1 வோல்ட்ஸ் பேட்டரி இருக்கு, அது வந்து 1 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து கரண்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்முலா எழுதிடுவோம். V is equal to IR. நமக்கு வியும் ஆர் கொடுத்துட்டாங்க, இப்போ ஐ தானே கண்டுபிடிக்கணும், அதனால நம்ம வந்து I is equal to V by Rன்னு போட்டலாம். நமக்கு V வந்து என்னது 1 volts, R வந்து 1 ohms. 1 voltsம் 1 ohmஸும் சேர்ந்தா நமக்கு 1 amps கிடைக்கும். ஆம்ப்ஸ்னா ஆம்பியர். ஓகே, இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம மேக்னட்டிசம் குள்ள போகலாம். மேக்னட்டிசம் வந்து எலக்ட்ரிசிட்டியை விட மேக்னட்டிசம் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு முன்னாடியே நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு ஷெப்பர்ட் வந்து ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது அவர் கையில வந்து ஒரு ஸ்டிக் இருந்தது. அந்த ஸ்டிக்கு முனையில வந்து மெட்டாலிக் டிப்பால கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்டிக் வந்து அந்த ராக்ல தெரியாம பிளாக் ஆகும் போது அந்த ஃபார்மருக்கு வந்து ஃபீல் ஆச்சு, ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன புரிய வருதுன்னா, மேக்னெட்டிக் ராக்ஸ் வந்து இருக்குன்னு நமக்கு வந்து புரிய வருது. நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியில பார்த்துருப்போம் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியில வந்து சார்ஜஸை பத்தி பார்த்துருப்போம். ஆனா நமக்கு மேக்னட்டிசம்ல வந்து போல்ஸ் இருக்கும். 2 போல்ஸ் இருக்கும், நார்த் போல், சவுத் போல். நார்த் போலும் சவுத் போலும் வந்து அட்ராக்ட் ஆகும், சவுத் போலும் வந்து ரிப்பல் ஆகும். ஓகே, ஓரசிட் காலத்துக்கு முன்னாடி இந்த பீப்புள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும் வந்து டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு வந்து இவர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெண்டுமே வந்து லிங்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த பிக்சர்ல பாருங்க, கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல வந்து நமக்கு காம்பஸ் வந்து நியர்ல எடுத்துட்டு போறாங்க. காம்பஸ் நியர்ல எடுத்துட்டு போகும்போது அது வந்து என்ன ஆகுதுன்னா டிஃப்ளெக்ட் ஆகுது. அது டிஃப்ளெக்ட் எதுக்கு ஆகுதுன்னா, நமக்கு அந்த ஒயர்ல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால நமக்கு வந்து இந்த காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது, காம்பஸோட நீடு வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம ஆயிஸ்டர் எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்திருப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. இப்போ நம்ம ஃபேரடே எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பார்ப்போம்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு எலக்ட்ரிக் கரண்டா ப்ரொடியூஸ் ஆகுது பார்ப்போம். இங்க என்ன இருக்குன்னா, இங்க ஒரு பைப் இருக்கு, பைப்பு சுத்தி ஒரு ஒயர் கனெக்ட் ஆகி அது வந்து கேல்வனோமீட்டர் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் ஒரு மேக்னெட்டை வந்து உள்ள எடுத்துட்டு போய் வரும்போது என்ன ஆகுதுன்னா, கேல்வனோமீட்டர்ல வந்து கரண்ட் இருக்குன்னு வந்து நமக்கு அந்த நீட்ல வந்து டிஃப்ளெக்ட் ஆகி காட்டுது. இதை வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம பாட்டு கேட்கறதுக்கு ஸ்பீக்கர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம கரண்ட் போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஜென்ரேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இதை வந்து மேக்னட்டிசம் வந்து எப்படி யூஸ் ஆச்சுன்னு, எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வந்து எப்படி யூஸ் ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போ வந்து இது வந்து நம்ம ஜங்க்யார்டுக்கு வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதை பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து டெய்லியும் நிறைய வேஸ்ட் வந்து ஜங்க்யார்டில் தூக்கி போடுறோம். அதனால அது வந்து எல்லாமே வேஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுலேயும் நமக்கு வந்து ஸ்டீல் வந்து 100% ரீசைக்கிளபிள் நமக்கு தெரியும். அது வந்து நம்ம எத்தனை வாட்டி வேணால் நம்ம வந்து ரீசைக்கிளிங் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இப்போ வந்து எப்படி கலெக்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றா கலெக்ட் பண்ணுற அந்த மாதிரிலாம் இல்லை. இதுக்கு தான் நமக்கு வந்து இங்கே எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், கன்வேயர் பெல்ட் மேலே அந்த வேஸ்ட்லாம் இருக்குது. அந்த எலக்ட்ரோ மேக்னெட் இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது அந்த மெட்டல்ஸை மட்டும் தனியாக செப்பரேட்டாக எடுத்துக்குது. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா, எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு லேபர் காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ரீசைக்கிளர்ஸ்னால இன்னும் நிறையா வந்து ஹேண்டில் பண்ண முடியும், இன்னும் நிறையா வந்து ரீசைக்கிளிங் பண்ண முடியும் அவங்களால. கன்க்ளூஷன், ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிசிட்டியை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறமா மேக்னட்டிசம் பார்த்தோம். இது ரெண்டுமே எப்படி நமக்கு யூனிஃபைட் ஆகி நமக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிசமாக வந்துன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா எலக்ட்ரோ மேக்னட்ஸ் வந்து ரீசைக்கிளிங் பண்ண எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு பார்த்தோம். தேங்க்யூ.